நியூஸ் ஹவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இபிஎஸ்ஸிற்காக காத்திருக்கும் பாஜக. காத்திருப்போர் பட்டியலுக்கு இடம் மாற்றப்பட்ட ஓபிஎஸ் டிடிவி தினகரன். பாஜக மேடைகளில் கூட்டணி கட்சியினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடம் இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு மறுக்கப்படுவது ஏன்? விரிவாக பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு துவங்கி 3 மாதங்களில் பிரதமர் மோடி அவர்கள் 4வது முறையாக இன்று தமிழகம் வந்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஒரு புதிய திட்டத்தை துவங்கி வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் மோடி 3.0 அப்படிங்கிற பிரம்மாண்ட பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவின் ஆதரவாளர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த மேடையில தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு இடம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இன்று வரை இப்போது வரை பாஜக அதிமுகவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு பாஜக மேடையில இடம் அளிக்கப்பட்டால் இபிஎஸ் கோபித்துக் கொள்வார். அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது இடைஞ்சலாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் காரணம். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தை இதுவரை ஆட்சி செய்த கட்சிகளின் ஊழல் பட்டியலை நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருந்த அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1, 2, 3ன்னு வெளியிட்டார். ஆனா அதிமுக தொடர்பான எந்த ஃபைல்ஸுமே வெளியிடல. தொடர்ந்து செய்தியாளர்கள் அவரிடம் கேள்விகளை முன்வைக்கும் போது லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் இதுவரைக்கும் அதிமுக தொடர்பாக எந்த ஃபைல்ஸையுமே வெளியிடல. இது ஒரு புறம் இருக்க, தமிழகம் முன்னதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழகம் வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பாஜக மேடையில எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தொடர்பாக எந்த அளவுக்கு புகழ்ச்சிகளை பேசினாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மேடையில திமுக தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளை மிக கடுமையாக வச்சிருந்தார். திமுக இனிமே தேடினாலும் கிடைக்காது, ஏன்னா அண்ணாமலை வந்துட்டாரு, திமுக பிரிச்சாளும் சூழ்ச்சியை கையாளுது, திமுக காங்கிரஸ் இரண்டுமே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிகள் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அதற்கு எதிர் விமர்சனங்களும் திமுக தரப்பிடம் இருந்து வந்திருக்கு, இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில அவர் அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாததும் ஒரு பிளஸ் ஆக பார்க்கப்படுது. இதற்கு முன்பாக தமிழகம் வந்திருந்த அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கான கூட்டணி கதவு என்றும் திறந்தே இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன்வைத்திருந்தார். இவை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இன்னுமே அவங்க பாஜகவின் ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. ஓபிஎஸ் இடம் பலமுறை கேள்வி கேட்ட போதும் அவர் பாஜக முன் வந்து நாங்க பாஜக கூட்டணியில இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நாங்க பாஜக கூட்டணியில தான் இருக்கோம்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படி சொல்லியிருந்த ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் பாஜக ஒதுக்கி வைத்திருக்கிறது. அந்த ஒதுக்கி வைப்பதற்கான காரணம் இதுவாக தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அதிமுக ஒற்றை தலைமையிலிருந்து இரட்டை தலைமை முரண் ஏற்பட்டு இரட்டை தலைமை வந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களை அந்த மாநாடெல்லாம் போட்டு கட்சியிலேருந்தே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் பல்வேறு கட்டமாக உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் நாடி வழக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த மாநாடு செல்லுமா செல்லாதா, எனக்கு உரிமை இருக்கு, நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்திட்டு தான் இருக்காரு. அதுல அவருக்கு பலம் கிடைச்சுதானா? இல்லைன்னு தான் சொல்லணும். அனைத்துமே அதிமுக கட்சி கொடி சின்னம் அலுவலகம் அப்படின்னு எல்லாமே இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரிடத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுகவின் வருகைக்காக காத்திருக்கும் பாஜக ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் ஒதுக்கி வைத்திருக்கிறது. கடைசி வரை காத்திருப்போம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற பட்சத்துல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுப்போம் அப்படிங்கிற விஷயத்துல தான் பாஜகவினர் இருக்காங்க. இன்றைக்கு கூட வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்களெல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி வச்சாங்க, ஏன் தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு அழைப்பு இல்லை, அவங்க உங்க கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு சரியான நேரடியான பதில் அவங்ககிட்ட இருந்து வரல. இதற்கு முன்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தலைமையில தான் மெகா கூட்டணி அமையும்னு சொல்லியிருந்தாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்கள் தலைமையில தான்
மெகா கூட்டணி அமையும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருவருமே தேமுதிக பாமக கூட்டணிக்காக வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இரு தரப்புமே பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த டிமாண்டை புரிஞ்சுக்கிட்ட தேமுதிகவும் பாமகவும் பலமான டிமாண்ட்ஸை அதிமுகவினரிடம் சரி பாஜகவினரிடம் சரி வச்சுட்டு தான் இருக்காங்க. அங்கேயும் என்ன நடக்க போகுது, இந்த இரு கட்சிகளுமே பாஜகவோட கூட்டணி போறாங்களா அதிமுகவோட கூட்டணி போறாங்களா அப்படிங்கிறதும் இன்று வரை முடிவாகாத பட்சத்துல தான் இருக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்ததற்கு பிறகுதான் அதிமுகவிற்கும் பாஜகவிற்குமான அந்த கருத்து முரண்கள் ஏற்பட்டது. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, அவங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றியும் அண்ணாவை பற்றியும் பல்வேறு விமர்சனங்களை மிக கடுமையாக வச்சிருந்தாரு. இதெல்லாம் தான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் இவ்வளவு புகழ்ந்து பேசியிருப்பதும் மிக பெரும் காரணமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அதிமுகவினர் பாஜகவினர் கூட்டணி மீண்டும் இணையுமா, இணைந்தால் திமுகவினருக்கு அது சவாலாக இருக்குமா, இல்லை மாற்றம் எதுவுமே இல்லாதது போலதான் இருக்குமா அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.